அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இயேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 25வது வசனம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்திலே இருக்கிறார். ஆமேன். அப்போஸ்தலர்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று யார் சொல்றா? தாவீது சொல்ற. ஏசப்பாவை நான் எப்பவும் எனக்கு முன்பாக நான் என்ன செஞ்சுட்டு நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். இயேசு ஒருவரை தான் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி அவரே நோக்கி கொண்டிருக்கிறேன். அதனால நான் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படாதபடி இருக்கிறேன். அவரை நான் நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறதுனால, அவர் என் வலது பரிசத்தில் அவர் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது ராஜா சொல்றாரு, இதுல நான் எல்லா காரியத்திலையும் அவரை தான் காண்கிறேன். ஆமீன். இதோடைய கருத்து என்ன? நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக கர்த்தரை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன்னா, அவருடைய கிரியைகள், அவருடைய காரியங்கள், அவருடைய படைப்புகள் எல்லாவற்றையும் அவர் கர்த்தரை பார்க்கிற மாதிரி பார்க்கிறார். எல்லாவற்றிலையும் கர்த்தரை காண்கிறார். நான் எதை பார்த்தாலும் அதில் என்னத்தை தான் காண்கிறேன்? உண்மைதான் காண்கிறேன் என்று சொல்கிறார். அதனால என் நினைவு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய எல்லாம் நீராக இருப்பதனால நீர் என் வலது பரிசத்திலே இருக்கிறீர். நான் எதை பார்த்தாலும் எப்பவும் அதில் நீர் தான் தெரிகிறீர். அதனால நீர் என் வலது பரிசத்தில் இருக்கிறீர், நான் அசைக்கப்படுவதில்லை. இதே சங்கீதங்களில் நான் பார்க்கும்போது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை என்று பார்க்கிறோம். அப்போது நாம் இன்னைக்கு ஏன் நம் வாழ்க்கையில் இப்படி தாவீது சொன்னது போல் சொல்ல முடியல? ஏன் நமக்கு ஒரு அசைவு வருது, ஒரு ஆட்டம் காணுது, நம் வாழ்க்கையே ஆட்டம் காணுது? ஒரு அசைக்கப்படாத ஒரு சூழ்நிலை, ஒரு ஸ்திரமான சூழ்நிலை இல்லை. நாம் எல்லாவற்றிலையும் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அவரை நிறுத்தி நாம் நோக்காமல் இருக்கிறது. அப்போஸ்தலர் அழகா சொல்லியிருக்கிறது, எப்பொழுதும் எனக்கு முன்பாக கர்த்தரை நான் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார், என் வாழ்க்கை தடுமாறாதபடி அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார். ஆமீன். அப்படி இருக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அசைக்கப்பட மாட்டேன். அதனால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூர்ந்து, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறதுனால என் மாம்சம் என்ன செய்யும்? நம்பிக்கையோடு இந்த ஜீவ காலத்தில் தங்கியிருக்கும். என் இருதயம் மகிழ்ந்து களிகூரும், என் நாவு களிகூரும், என் மாம்சம், என் சரீரம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். இந்த விசுவாசமும் இந்த ஆணித்தரமான ஒரு காரியமும் நமக்கு வேணும். இப்போ நாம் இந்த வார்த்தை என்ன செய்யணும்? அறிக்கையிட. நேசப்பா, நான் தாவீது ராஜாவை போல நானும் கூட உண்மை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என் மாம்சம் இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு தங்கியிருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருடைய மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கு? சந்தேகத்தோடு. ஒரு சின்ன வியாதி வந்துட்டாலே செத்து போயிடுவோமோ, ஒரு பூச்சி கடிச்சிட்டாலே செத்து போயிடுவோமோ, ஏதோ ஆபத்து வந்துடுவோமோ, இப்படி ஒரே பயம். பிசாஸ் நிறைய பேர் இன்னைக்கு பயத்தை கொண்டு வந்து ஆட்டி படைத்திருக்கிறான். அதனால் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, நாளைக்கு விடிஞ்சாதான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சங்கீதக்காரன் இன்னும் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 4:8, நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணி. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கண்ணை மூடினாலே ஒரே பிசாசு வீட்டை சுற்றி சுற்றி வர்ற சவுண்டு பயங்காட்டுது. பிள்ளைங்களை நடுராத்திரியில் எழும்பி கத்துறாங்க, அம்மா அம்மான்னு கத்துறாங்க, பயம். இன்னைக்கு ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம்? விசுவாசம் இல்லாததுனால. பிசாசு இப்படிப்பட்ட பயத்தை கொண்டு வந்து, அந்த தந்திரமாய் அவன் பயத்தின் ஆவியை கொண்டு வந்து இந்த ஆத்மாவில் பயத்தை விதைக்கிறான். அப்படி விதைக்கிறதுனால அதையே நினச்சி இன்னைக்கு அந்த காரியங்கள் நடக்குது. எதுவும் செஞ்சிருவாங்களோ, எதுவும் செஞ்சிருப்பாங்களோ, எதுவும் ஏவி விட்டுருப்பாங்களோ, இப்படிப்பட்ட காரியங்கள். ஆனால் சங்கீதக்காரன், நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு ஒருவர், இயேசு ஒருவர் தான் உங்களை சுகமாய் பாதுகாப்பாய் உங்கள் இடத்துல தங்கியிருக்க பண்ண முடியும். உங்கள் மாம்சத்தை நம்பிக்கையோட தங்கியிருக்கும்படி பண்ண முடியும். உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவர். அவர் உங்கள் சுகத்தை அவர் ஒருவர் தான் விரும்புகிறார், மனுஷர்கள் அல்ல, சொந்தக்காரங்க அல்ல, கூட இருக்கிறவங்க அல்ல. உங்களுடைய சுகத்தை விரும்புகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகவே. அவர் மேல் நம்பிக்கை வைங்க. எல்லாவற்றுக்கும் மேலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவரை நம்புங்க. சங்கீதக்காரன் சொன்னது போல, எப்பொழுதும் என் வலது பரிசத்தில் யார் இருக்கா?
ஏசப்பா இருக்காங்க. அதனால் நான் அசைக்கப்பட மாட்டேன். நான் அவரை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். எல்லா காரியத்திலும் சொல்லும்போது நீங்கள் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வீங்க. உங்கள் நித்திரை இன்பமாக இருக்கும். பயம் வரவே வராது. அவர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார். ஆமென். இந்த வார்த்தை அப்படியே ஆமென்றும் ஆமென் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீங்கன்னா எல்லா பயமும், பயத்தை கொண்டு வருகிற சத்துருக்கள் இந்த நாளில் இயேசுவின் வல்லமையினால் முற்றிலும் நிர்மூலமாகும் வல்லமை அவர் இந்த ஜெப வேளையில் உங்களுக்கு அனுப்புவார். ஆகவே எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே, சங்கீதக்காரனாகி தாவீது சொன்னது போல நான் எப்பொழுதும் என் இயேசுவை நான் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதனால் என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும், என் நாவு களிகூறும், என் இருதயம் மகிழும் என்று சொல்லி இந்த வார்த்தையின்படி தேவரீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர், நான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன் என்ற வார்த்தையின்படி அப்பா இந்த வேளையில் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா சமாதானத்தை கெடுத்து பயத்தை கொண்டு வந்து சுகமாய் நித்திரை பண்ண விடாதபடி நித்திரையை கெடுக்கிற பயத்தின் ஆவிகள் இந்த நாளில் முற்றிலுமாய் இயேசுவை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் முற்றிலும் கட்டப்படட்டும்பா. நாங்கள் சுட்டரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா உம்முடைய வல்லமையுள்ள கரம் இந்த நாளில் இறங்கி செயல்படட்டும் அப்பா. இயேசுவே, மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் என்ற வார்த்தையின்படி ஒரு மேலான நம்பிக்கையும் ஒரு மேலான விசுவாசத்தையும் உமது நாமத்தின் மேல் நீர் கட்டளையிடுங்கப்பா. நீர் உயிர் தெழுந்த இயேசுவா, இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளும் நீர் பரிசுத்த ஆவியானவரை இறங்கி கிரியை செய்கிற மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். பயங்களை கொண்டு வருகிற ஆவிகள் இந்த நாளில் முற்றிலும் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா பிள்ளைகள் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்யட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் பிள்ளைகளோடு வலது பரிசத்தில் உட்கார்ந்து அசைக்கப்படாத ஒரு அசைவில்லாத ஒரு ஸ்திரமான வாழ்க்கையை கட்டளையிடுங்க. முற்றிலுமா இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.